மும்பை தாக்குதலின் முக்கிய தீவிரவாதியான மசூத் அசாரின் குடும்பத்தினர் ஆபரேஷன் சிந்தூர் பதிலடியில் முழுவதுமாக அழிந்துள்ளனர். ஜெய்ஷ்-இ முகமது கமாண்டர் உறுதி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் சந்தித்து வாழ்த்தினார். ஈரோடு, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிற்சி ஆசிரியரை தாக்கி வகுப்பறையும் சேதப்படுத்திய 5 மாணவர்கள். போலீசார் விசாரணை. அமெரிக்காவுக்கு அனுப்பிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மீன்கள் திருப்பி அனுப்பப்பட்டதால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு. மத்திய அரசு உதவக்கோரி ஆர்ப்பாட்டம். சொகுசு பேருந்தில் எடுத்து செல்லப்பட்ட 3 கிலோ தங்க நகைகள் மாயம். அதே பேருந்தில் பயணம் செய்த நபரும் காணாமல் போனதால் தேடும் பணி தீவிரம். சிலை கடத்தல்கள் தொடர்பான 41 ஆவணங்கள் மாயமானது எப்படி என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. உரிய பதிலளிக்காவிட்டால் தலைமை செயலாளரை நேரில் அழைத்து விசாரிக்க நேரிடும் என எச்சரிக்கை. பாமகவில் நிலவும் குழப்பம் குறித்து பதிலளிக்க அன்புமணி மறுப்பு. அன்புமணியை தலைவராக தேர்தல் ஆணையம் ஏற்றிருப்பதாக வெளியிட்ட கடிதம் போலியானது என்றும் ராமதாஸ் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இபிஎஸ். இரவு அமித்ஷாவை சந்திப்பார் என தகவல். ஆட்சிக்கு ஆபத்து வந்தபோது காப்பாற்றியது பிஜேபி அல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான். இபிஎஸ் நன்றி மறந்து பேசுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். ஓபிஎஸ், தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். கரூரில் நாளை மிக பிரம்மாண்டமாக நடக்கிறது திமுகவின் முப்பெரும் விழா. பல லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. காதல் திருமணத்திற்கு தயாரான மயிலாடுதுறை இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். பெண்ணின் குடும்பத்தைச் சேர்ந்த 3 விசாரணை. மேலும் 3 பேரை பிடிக்க முயற்சி. ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 82,000 ரூபாயை தாண்டியது. வெள்ளியும் கடந்த 5 நாட்களில் கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்தது. சிவகங்கை அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பு. நியூயார்க் டைம்ஸ் இதழ் அவதூறு செய்தி வெளியிடுவதாக புகார். 1,32,200 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழக்கு. இந்திய வீரர்கள் கைக்குலுக்க மறுத்த விவகாரம். ஆசிய கோப்பை போட்டியின் நடுவரை மாற்ற வேண்டும் என பாகிஸ்தானின் கோரிக்கை.